நம்ம பரலோகத்துலேருந்து பூலோகம் வந்த பேர் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சீனியர்? சரி, நம்ம ஏசப்பா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய வேலையை, முக்கியமான வேலையை கொடுத்துக்கிறாரு. அது கூட உனக்கு தெரியலையே ஜூனியர். என்ன ஜூனியர், உன்னை வச்சு நான் என்ன தான் பண்ணுவேனே தெரியல. என்ன மேடம் அது சொல்லுங்க சீனியர். சரி, நான் என்ன இடம்னு சொல்கிறேன், நீ கண்டுபிடி சரியா? ஓகே சீனியர். நம்ம வந்துக்கிற இடம் பேர் வந்து குராம்பேட்டை. நீயே கண்டுபிடி. ஈசிஐ மேசியா சர்ச்சா சீனியர்? உனக்கு எல்லாம் தெரியுது, ஆனால் நீ நடிக்கிற கரெக்டா? இல்லை சீனியர். சரி சரி, நம்மளுக்கு பாஸ் நம்மளுக்கு பெரிய வேலையாக கொடுத்துக்கிறாரு, நம்ம பெரிய பொறுப்பாக கொடுத்துக்கிறாரு. இந்த சர்ச்சுக்கு போய் நம்ம வந்து எல்லாரும் பேரையும் எழுதி நம்ம எல்லாருமே ஏசப்பாட்ட போய் நம்ம கொடுக்கணும். ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படணும். ஓகேவா? ஓகே சீனியர். செவ்வா சர்ச்சு ஸ்டார்ட் ஆகிருப்பேவா, நம்ம போகலாம். ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சார்ஜ், இப்போ கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். டிவி போர் அடிக்குது, அதனால சார்ஜ் ஆயிருக்கா பார்க்கலாம். கொஞ்சம் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஏதாவது வீடியோ பார்க்கலாம். தூக்கமாக வருது. இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மீதி நேரம் சர்ச்சுக்கு போய் தூங்கலாம். சரி, 5 மணி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் வாசிக்கலாம். 7 மணி ஆயிடுச்சு. இப்போ சர்ச்சுக்கு போகலாம். இன்னைக்கு சண்டே, முதல்ல பீச்சுக்கு போயிட்டு படத்துக்கு போயிட்டு டென்ஷன் எல்லாம் விட்டு ஜாலியாக இருக்கலாம். இன்னைக்கு சண்டே, முதல்ல பீச்சுக்கு போயிட்டு படத்துக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் டென்ஷன் எல்லாம் விட்டு ஜாலியாக இருக்கலாம். அது மட்டும் போதுமாடா? சர்ச்சுக்கு போக வேணாமா? அதையும் லிஸ்ட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கே. ஓகேம்மா. அப்புறம் சர்ச்சுக்கு போனால் சும்மா போகலாமா? பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு கிளம்ப மாட்டியா? ப்ராப்பராக இருக்கணும்ப்பா. ஓகேம்மா. பைபிள் எடுத்து 1 வருஷம் ஆச்சு, தொடர்ந்து படிப்போம். யூதாஸ் நாட்டு கொண்டு செத்தானா? என்னடா காலைல இப்படி ஒரு வசனம். சரி, இன்னொரு வசனம் படிப்போம். இயேசு உன்மேல் கண் வைத்திருக்காரா? ஓ, ஏதோ ஏசப்பா நம்ம கிட்ட பேச வராருன்னு நினைக்கிறேன். சரி, சர்ச்சுக்கு போவோம். என்னவ இன்னும் தூங்கிட்டே இருக்காளே. சரி, நம்ம ரீல்ஸ் பார்க்கலாம். டைம் வேற 8:15 ஆயிடுச்சு. ஐயோ, 8:15 ஆயிடுச்சா? சர்ச்சுக்கு லேட் ஆயிடும். ஏய் ஜோனா, எங்க போற? நான் தான் ஃபர்ஸ்ட் குளிப்பேன். ஏய், நான் பாத்ரூம் போய் குளிக்க போறேன்டி. நான் தாண்டி ஃபர்ஸ்ட் குளிப்பேன். நீ ஆல்ரெடி தூங்கிட்டு இருந்தடி. அது நீ ரீல்ஸ் பார்க்குற நேரத்தில் குளிச்சிருக்கணும்டி. அதெல்லாம் எனக்கு தெரியாது பாபு. இப்படிதான் லேட் ஆக்குவேன் ரொம்ப நேரம். அப்பாடி ஒரு ட்ரெஸ் கிடைச்சிச்சு, போடுற வேண்டியதான். ஏ குட்ரி, முடியாதுடி குட்ரி. எங்க அம்மா பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்கடி. எனக்கு தாண்டி எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. குட்ரி இந்த வச்சு தலப்போ. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். பைபிளை போய் எடுத்து வை. ஏய், நீனே எடுத்து வைடி. நீ எடுத்து வைடி. ஏ முடியாதுடி, உன் பைபிள் தானே, நீனே எடுத்து வையேன். போடி, நானே போய் குளிச்சுட்டு வரேன். போ போ. ஏ குட்ரி. ஏ கொடுக்க முடியாதுடி. நான் தான் சொன்னேன்ல, உன் மேக்கப் செட்டை நான் யூஸ் பண்ணிட்டு தரேன்னு. அதெல்லாம் முடியாதுடி, என் பொருளை நீ எடுக்கிற. ஏய், நான் உன்கிட்ட ஏற்கனவே கேட்டுட்டேன், நீ தான் மறந்துருப்ப. இந்த உன் நாசம் பிடிச்ச மேக்கப் செட்டை நீனே வச்சுக்க. போ, எனக்கு என்ன? என்னைய போட்டேரி. ஏ முடியாதுடி. என்னைய போட்டேரி. ஏ முடியாதுடி. என்னைய போட்டேரி. சரி வா, போட்டே. சரி வா, லேட் ஆயிடுச்சு டைம். வா, சர்ச்சுக்கு போகணும். சரி வா. சரி வா, டைம் ஆயிடுச்சு. சர்ச்சை வர ஆரம்பிச்சிட போகிறாங்க. வா, நம்ம போய் உக்காரோம். ஓகே சீனியர். அதை வந்து உக்காரான் பார்த்தியா, அவன் பேர் தான் நான் ஃபஸ்ட்டு எழுத போகிறேனே. எழுதுறீங்க சீனியர்?
அவனை பற்றி உனக்கு தெரியாது ஜூனியர். அவன் வந்து காலைல எழுந்து ஏசப்பாவை ஆராதித்து ஏசப்பாவை ஜெபம் பண்ணிட்டு பைபிள்லாம் படிச்சுட்டு வரான். அவன் பேர் நீ எப்படி எழுத வேணாம்னு சொல்லலாம். அவன் பேர் தான் நான் ஃபஸ்ட்டே எழுத போகிறேன். போ. சரி எழுதுங்க சீனியர். இங்க பாருங்க சீனியர், அவன் வந்ததுமே தூங்குறான். அவன் சர்ச்சி வரத்துக்கே தூங்கத்துக்கு தான் வரான். அவன் வந்து காலைல தூங்கத்தை தவிர கேம் விளாடுவான், டிவி பார்ப்பான், அதெல்லாம் அவன் பண்ணியிருந்தான். சர்ச்சை தூங்க நம்ம சர்ச்சில் தான் போய் தூங்குன்னு சொல்லிட்டு வீட்டில் தூங்கவே இல்லை. ஃபோன் நோண்டிட்டு ரீல்ஸ் பார்த்து கேம் விளையாடிட்டு தான் அவன் இருந்தானே. நான் ஒன்னே தான் எல்லாம் லேட் ஆயிடுச்சு. அடுத்த தடவை பாரு லேட் ஆச்சு. இவங்க 2 பேரும் எழுதுங்க. சரி நம்ம சர்ச்சில் இவங்க 2 பேரா? இவங்க 2 பேர்லாம் எழுதுனா என்னத்தம்மா இவங்க 2 பேர் எழுதவே கூடாது. காலைல எழுதுலேருந்து சர்ச்சுக்கு வர வரைக்கும் ஃபைட்டு தான். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு ஃபைட் பண்ணியிருந்தா இருந்தாங்க. இவங்க பேர்லாம் எழுதவே கூடாது. ஜூனியர் இன்னும் நிறைய இருக்கு ஜூனியர். நான்லாம் எதுவுமே பண்ணலை, ஒன்றையால் தான் எல்லாம் ஃபுல்லாக. இவன் பேர் எழுதுங்க சீனியர். இவன் பேரா? இவன் வந்து காலைல எழுந்த உடனே நம்ம இதுக்கு படத்துக்கு போகலாம், டூருக்கு போகலாம், ரைடுக்கு போகலாம், ஃப்ரெண்டு கூட போய் ஜாலியாக இருக்கலாம், அப்படி தான் அவன் யோசிச்சிருந்தான். அவங்க அம்மா கம்பல்சரி பண்ணதுனால தான் அவன் இங்கே வந்தானே, இல்லைன்னா அவன் வந்திருக்க மாட்டான். என்ன ஜூனியர், இன்னொன்று தெரிஞ்சுக்கிது நிறைய இருக்குது. அதனால தான் ஏசப்பா இங்கே நம்ம பூமிக்கு வரத்துக்கு ரொம்ப டிலே பண்ணுறாரு. இல்லைன்னா நம்ம கிறிஸ்டின்ஸே இதுமாரி இருக்கோன்னா அப்போ மற்றவங்களாம் நம்ம எப்படி மாற்றுறது ஜூனியர்? அதனால தான் ஏசப்பா அந்த பூமிக்கு எடுத்து ரொம்ப டிலே பண்ணுறாரு. சரி சீனியர். நம்ம ஒருத்தவங்க பேர் தான் எழுதிக்கிறோம். நம்ம பாஸ்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? பாஸ் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் புரியுதா நம்ம பாஸோட நிலைமை? சீனியர்.